பிட்வைஸ் ரிலேட்டடா நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இந்த லாஜிக் தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின் என்னன்னா, ஒரு நம்பர் டெசிமல்ல குடுத்துருவாங்க. அதோட பைனரி ரெப்ரசன்டேஷன்ல ஐத் பிட் செட்டா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 11ன்னு ஒரு டெசிமல் நம்பர் குடுத்துருக்காங்க அப்படின்னா, அதோட பைனரி ரெப்ரசன்டேஷன்ல நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அதோட 0த் பிட், 1த் பிட், 3rd பிட் செட்டா இருக்கும்ல. அதாவது ட்ரூவா இருக்கும்ல. இப்போ இதுல ஏதாச்சும் ஒரு பொசிஷன்ல பிட் செட் ஆயிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிட் 0 செட் ஆயிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாஸ்க்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணலாம். மாஸ்க்னா ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இது கூட ஒர்க் அரவுண்ட் பண்றதுக்கு ஹெல்ப்க்கு நம்ம இன்னொரு நம்பர் யூஸ் பண்ணுவோம். இங்க இதே மாதிரி நான் நம்பர் 1 யூஸ் பண்ணிக்கிறேன். சச் தட் இதோட பைனரி ரெப்ரசன்டேஷன் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். 0th பிட் மட்டும் செட்டா இருக்கும். மத்த எல்லாமே 0வா இருக்கும்ல. இங்க நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, இந்த நம்பர் 1 0th பிட்ல தானே செட்டா இருக்கும். அப்போ ஒருவேளை இந்த 11 0th பிட்ல செட்டா இருந்துச்சு அப்படின்னா, அங்கேயும் ட்ரூவா தானே இருந்திருக்கணும். அப்போ ஒருவேளை இது செட்டா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இங்கேயும் 1 தான் இருந்திருக்கணும். இங்கேயும் 1 இருந்திருக்கணும். சோ இதுக்கு 2க்கும் நீங்க ஆட் எடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இதுவுமே ட்ரூவா வரும். மத்த எல்லா இடத்துலயும் 0 வரும். சோ இப்போ இத நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, இத டெசிமல்ல பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு கண்டிப்பா ஒரு வேல்யூ தரும். சோ இதோட டெசிமல் ரெப்ரசன்டேஷன் கண்டிப்பா இங்க மட்டும் தான் செட்டா இருக்கு. அப்போ இதோட வேல்யூ 1 இருக்கும். இதே நீங்க நம்பர் 10க்கு அப்சர்வ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, நம்பர் 10 ஈவனா இருக்கு இந்த ரீசனால அதோட 0th பிட் கண்டிப்பா செட் ஆகாம தானே இருக்கும். சோ இப்போ இத நீங்க நம்பர் 1 கூடல ஆட் பண்ணும்போது, இது செட் ஆகாம இருக்கிற இந்த ரீசனால ஆட் பண்ணும்போது 0 அண்ட் 1 கண்டிப்பா இங்கேயும் 0 தான் வரும். மத்த எல்லா இடத்துலயும் தான் 0 வரும். அல்டிமேட்டா இதோட டெசிமல் வேல்யூவும் 0வா தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே 0th பிட்டுக்கு மட்டுமே தான். இதுவே வேற ஏதாச்சும் பிட் பொசிஷனுக்கு நம்ம செக் பண்ணோம். சப்போஸ் இப்போ இதுக்கு செக் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அங்கதான் நம்ம லெஃப்ட் ஷிஃப்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணோம். நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, நம்பர் 1 இனிஷியலி ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் செட் ஆயிருக்கும். அதுவும் அதோட ஸ்டார்டிங்கிற 0th பிட்ல தான். சோ இப்போ நம்ம லெஃப்ட் ஷிஃப்ட் ஆபரேட்டர் நல்லா தெரியும்ல. இப்போ இதுவே இத நம்ம 3 டைம் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா 1, 2, 3ன்னு லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணி இந்த 1 இங்க வந்துட்டு மத்த எல்லா இடத்துலயும் 0 இருக்கும்ல. விச் இஸ் இங்க 0, 0, 1, 0, 0, 0 இருக்கும்ல. சோ இதே மாதிரி நீங்க லெஃப்ட் ஷிஃப்ட் ஆபரேட்டர் உங்களுக்கு எந்த பொசிஷன்ல நீங்க செக் பண்ணணும் அத்தனை டைம் நீங்க மூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3rd பிட் செட்டா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நான் நம்பர் 1 இங்க இருந்து 3 டைம் ஷிஃப்ட் பண்ணணும்ல. சோ அதனாலதான் இங்க நான் 3 டைம் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிருக்கேன். சச் தட் நம்மளோட மாஸ்க் இப்போ 0, 0, 1, 0, 0, 0ன்னு மாறிடும். இப்போ இது கூட நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா அங்க மட்டும் இது ட்ரூவா இருக்கிற இந்த ரீசனால இங்க மட்டும் ட்ரூ வந்துட்டு மத்த எல்லா இடத்துலயும் 0 வந்திருக்கும். இப்போ இதோட ஈக்குவலன்ட் டெசிமல் வேல்யூ வந்து இதோட பிட்டா தான் இருக்கும். விச் வில் பி 8. இங்க நீங்க ஃபைனலா நல்லா அப்சர்வ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, எப்பவுமே நம்ம மாஸ்க்ல செக் பண்ணும்போது அந்த பொசிஷன்ல ஒருவேளை பிட் செட்டா இருந்துச்சு அப்படின்னா, ஆண்ட் எடுக்கும்போது கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வேல்யூ வரும். ஒருவேளை அங்க செட் ஆகல அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு 0 தான் வரும். நல்ல வீடியோல சந்திக்கிற வரைக்கும் என் பேர் கணேஷ். இப்போ இந்த வீடியோ பினிஷ். யூ டோன்ட் ஹேவ் டு பி கிரேட் டு ஸ்டார்ட். பட் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் டு பி கிரேட். பாய் கைஸ்.